எல்லா பக்கத்தையும் அடைச்சிட்டானா உட்கார். கணித 3 ஆண்டு காலங்களாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே தடைப்பட்டு நின்றது. அதனால பொல்லாத கடன் பட்டு திரும்ப செல்லக்கூடிய வழி இல்லாத வேதனையில் இப்போ வாடி இருக்க. அதனால சட்டப்படி வழக்குகள் வராம உன்னைய காப்பாத்தி கடன்ல இருந்து மீட்டி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. எந்திக்கிறதே கஷ்டமா இருக்கு. தொப்பையை குறைக்கணும். ஒரு வாரம் கேட்டுக்காடா, நடத்தி தந்துடுறேன். என்ன வேணும்? இந்தா உனக்கு பணம் கிடைக்கும். கடன்ல இருந்து 3 மாதத்துல வெற்றி ஆகுவ. போயிட்டு வா. கர்மசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் எல்லை திருவாரூர் திருவாரூர் வரேன். திருவாரூர் எல்லை பைசில் யாரு வராங்க. திருவாரூர் அண்ணாச்சி, மனுநீதி சோழனுக்கு கோயில் எங்க இருக்கு அண்ணாச்சி? அங்க மனுநீதி சோழனுக்கு இல்ல, ராஜராஜ சோழனுக்கு தான் இருக்கு. மனுநீதி சோழனுக்கு கோயில் எங்க இருக்கு? உங்களுக்கு திருவாரூரா? திருவாரூர் இல்லையா? நீங்க திருவாரூர்ல எந்த இடம்? வலங்கைமான் பாடைகட்டி மாரியம்மன் கோயில். சரியா? திருவாரூர்ல தியாகராஜ சாமி திருக்கோயில சுத்தி வந்தீங்கன்னா வலப்புறம் போய் அப்படி இடப்புறதுன்னா இடது பக்கத்துல மனுநீதி சோழனுக்கு அடையாள சின்னம் வச்சிருக்காங்க. பசு வந்து மணி அடிக்கிறது மாதிரி. அதான் மனுநீதி சோழனுடைய இடம். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வரலாம். என்னப்பா வேணும்? காலில் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். நீ வந்தோன்னு அங்காளம்மன் வராள, என்ன காரணம்? உங்க குலதெய்வமா? இப்ப யாருக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணுமா? கண்ட முடிக்கா. ஏன் அவன் கல்யாணம் முடிச்சிட்டான்னா உனக்கு எதுவும் வருத்தமா? அவன் மனசை பார்த்து தான் அந்த பதில சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் மனசுல அப்படி ஒண்ணு இருக்கு. உள்ளத்துல ஒரு ஆளை நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மனசை மாத்தணுமா? ஓன் சொல்லிப்படி கொண்டு வரணுமா? காலில் வந்துட்டு வரலாம். கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கு. நல்ல பாட்டு பிடிக்கானே. நீ எனக்கு அண்ணனால வாழங்க ஓத்தி பொல்லாத. கர்மசாமிக்கு உன் பையன் ஒரு பெண்ணால மன சேதமடையக்கூடிய நிலைமை இருக்குப்பா. அதுல சில வேதனைகளும் சொல்லுக்கடங்காத குறைபாடுகளும் பணம் சம்பந்தமான பிரச்சனையும் உன் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைகளை மாற்றி உன் பிள்ளைய வகைப்படுத்தியிருந்தா போதும்ல. பக்கத்தில் வரலாம். 3 முறை என்னை வந்து பாரு. ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நல்லா இருக்கும். உடல்நிலை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வீட்டுல பெண்ணுடைய. நீங்க எந்த ஊர் என்னாச்சு? உங்களை கூப்பிடாத. கால் வந்துட்டு வரலாம். ஆடாத மனமும் உண்டோ? என்ன வேணும்? குலதெய்வம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்படியா? பூர்வீகம் எந்த ஊரு? எங்க? பள்ளி பக்கம். உங்க தாத்தா எல்லாம் இருந்து அங்க இருந்தாங்களோ? எங்க இருந்தாங்கன்னே தெரியல. கால் வந்துட்டு வரலாம். இப்போ உங்க எல்லைக்குள்ள வீரனார் தான் வராரு. நொண்டி வீரனார். ஆனா உன்னுடைய மூதாதையர் வணங்கி வந்தது பைரவர், வீரபுத்திரர், காளியம்மை. இந்த 3 தான் அவங்களுடைய வகையில குலதெய்வம். இந்த முனையை நீ கும்பிட்டு வந்தா உன் குலதெய்வ குறைகள் நீங்கிரும்.
கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வெற்றியாக்கி தரேன். உன் மனசை செம்மைப்படுத்தி வாழ செல்வமா இருப்பா. கர்மசாமிக்கு யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் அந்த பாட்டெல்லாம் போடுவீங்களா அந்த காலத்துல? ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இன்னும் ஒரு தரம் காலம் வரலாம். மனைவி பேர் என்னப்பா? கண்ணை முடிக்காப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்க கற்பராயனுங்கிற தெய்வமும் உண்டு. அந்த எல்லையில தாண்டி போனா சடை விரித்த முனியாண்டியும் உண்டு. சரிண்ணா? அந்த எல்லைக்குள்ள நான் போய் உள்ள புகுந்து பார்த்தா மகாளி, திரிசூலி அம்பாள்லாம் அங்க இருக்கா. இப்ப 3.25 ஆண்டுகளாக மனைவியினுடைய உடல்நிலை சம்பந்தமாகவும், உன்னுடைய உடல்நிலை சம்பந்தமாகவும், கடன்கள் சம்பந்தமாகவும் வேதனை உற்று இந்த பிரச்சனைகளுக்கு செய்வனை காரணம் என்பது உன்னுடைய கருத்து. அதை நீக்கி உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதுமில்லா, வேற என்ன வேணும்? அதை வாங்கி தந்துடுறது. அதுதான் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தேன். உனக்கு தான் அது. சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. அதே பொள்ளாச்சி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க யாரை பத்தி கேட்கணும்? கால் வந்துட்டு வரலாம். வரேன் வரேன். இன்னொன்று இருந்துச்சு, அது என்னன்னு பார்ப்போம். ஆமாண்ணே, நல்லது. மூங்கில் அரிசி. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வாங்க. இருக்கட்டும். வாலிபத்தில் காதலிக்க பையனுக்கு என்னென்ன செய்யணும்? சரி, வேற? நான் இப்போ ஒரு பாட்டு படிச்சேன், அதுக்கு என்னென்ன அர்த்தம்? வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் உண்டு, ஜாதகத்தில் இடமும் உண்டு. அவன் வெளிநாடு போனாதான் அந்த பிள்ளையை செட் பண்ணி கூட்ட முடியும். ஓகே, கால் வந்துட்டு. பஞ்சு போல் நலை விழுந்து பார்வையும் கூடி விழுந்து அதிவிரைவில் அவனுக்கு அங்கிருந்து விசா வரும். வெற்றியாக்கி மங்களகரமா வாழவும் வைக்க, கோடிக்கணக்கான செல்வத்தையும் தாரேன். வேற என்னப்பா வேணும்? ஒண்ணுமே நடக்காது. எல்லா தோஷத்தையும் வென்று வாழ வைப்போம். ஆனந்தமடைவாயாக. பயப்படாத, தைரியமா இருப்போ. கர்மசாமி, என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. யாரு? தன் பிள்ளை தன் சொல்லை கேட்கணும்னு கேட்டு வந்தவங்க. பொள்ளாச்சி வாங்க. பொள்ளாச்சி அவங்களுக்கு பரவாயில்ல, வாங்க வாங்க. உங்க பிள்ளை எங்க இருக்கு? இப்ப எழுதி அந்த பிள்ளை உங்க படி கொண்டு வரணுமா? கால் வந்துட்டோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இல்ல, அதுக்கு இருக்குதுக்கு. உடுமலையிலிருந்து 2ஆ பிரியக்கூடிய இடத்துல உங்களுடைய ஊர் வருது இல்ல? அதானே, உட்காருங்க. புருஷ முன்னாடி 2 வரையும் வீட்டுக்கு வர வைக்கட்டுமா? வேண்டாம். உன் பிள்ளை மட்டும் தான் உன் சொல்ல கேட்டு வரணும். அப்ப அடுத்து அவளுக்கு வாழ்க்கை கால் ஒன்று அடிப்போம். என்னடா போமா இருக்கியா? பொண்ணைய கூட்டு வந்துடலாம். பொன்பொருள் கிடைக்காத என்ன செய்யலாம்? வச்சா வச்சுட்டு போட்டு என் பிள்ளை உயிர் கிடைச்சா போதுங்க. கண்ண முடிக்காங்க.
இந்தா 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, உன் பிள்ளைய வர வைக்க, குழப்பம் இல்லாமல் முடிச்சுட்டாரு. கொஞ்சம் வெற்றி உண்டு. சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கோவை எல்லை. சொத்து சம்பந்தமாக, தோட்டம் சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாங்க. எந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்லை தான் நான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க பொள்ளாச்சியா? காலன்ட்டு வரலாம். வணக்கம், நல்லா இருக்கல? சரியா கும்பிடல, நானே ஏமாடியா? இன்னும் சொல்லிட்டு சொல்லாது. நான் உள்ளத்துக்குள்ள நல்லா கும்பிட்டுக்கிட்டேன் சாமி. என்னப்பா அது சொல்லதான் இருப்பாரு. உள்ளத்துக்குள்ள உட்காருங்க. மகாசக்தி நம, ஏ நம. என்ன செய்யணும்? பூ அள்ளி போட்டனே, உனக்கு எதுவும் புரிஞ்சுதா? புரியல, பக்கத்துல வா. உன் தோட்டத்து விஷயத்துக்கு 3 வருஷ காலமாக நிறைய தடைகளும் மனவேதனைகளும் நடக்கு. அது மூலமா உங்களுக்கு எந்த லாபமும் அடைய முடியாது. ஒருத்தரால சில இடைஞ்சல்களும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அவன் உனக்கு மந்திரம் ஓதி வச்சிருக்கான். அதைத்தான் உன் மேல பூவை போட்டு காட்டினேன். அந்த தடைகளை நீக்கி வெற்றியாகி இருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, ஜெயிச்சு தரேன், முடிச்சு தரேன். இந்த அப்படி சாப்பிட்டு போங்க. காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் அடுத்த உத்தரவு. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? காஞ்சிபுரம். என்னடா வேணும்? என்ன படிச்சிருக்கிற? உனக்கு ஃபாரின்ல இத்தாலியில வேலை இருக்கு போறியா? இத்தாலி நாட்டுல, இந்தியாவில தான் இருக்கணுங்கிற. கண்ணை மூடு பார்க்கட்டும் நான் உங்களை. உங்க அப்பா எங்க? அப்பா இல்ல. 3 பேரை மட்டும் காட்டுதியே சாமி, யாருன்னு பார்த்தேன். இது யாரு? இது ஒன்னு அண்ணன். அவரையா கூட்டு வந்தீங்க நீங்க? யாருக்கு? இப்ப நான் யாருக்கு சொல்லணும்? நான் ஒருத்தருக்கு தான் சொல்லுவேன். யாருக்கு சொல்லணும்? உட்காந்துக்கணும், சந்தோஷமா உட்காரு. உன் மனது மதிக்கப்படுகிறதுடா. அக்டோபர் மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் நமது செந்தமிழ் நாட்டிலேயே இவனுக்கு தொழில் அமையும். அது பிஸ்னஸ் லைனும் சேர்ந்து இவன் படிப்புக்கு இணைந்தே இருக்கும். அதை ஜெயிச்சு கொடுத்துருக்கோம், நல்லா ஆக்கிடுறேன். வேற என்ன வேணும்? கடன்படாம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். ஒரு இடம் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்கும், அதுல வில்லங்கத்தை தீர்த்து செம்மையாக்கி தரேன். வா. நீ விரும்பின பெண்ணு கண்டிப்பா கிடைக்க மாட்டா. பெரியோர்கள் நிச்சயித்த பெண்ணால் வாழ்க்கை உனக்கு உயரும், செல்வங்கள் கூடும். 6 மாதத்துல இவன் கல்யாணம் முடிச்சு என்னை பார்க்கணும். காஞ்சிபுரம் தலைவன் தலைவி குடும்பத்தோட யார் பக்கம் வந்திருக்கா? பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? நீங்க. கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு. இவங்க பிள்ளை யாரு? வீட்டு பக்கத்துல விநாயகர் இருக்காரா? முருகன் எங்க இருக்காரு? ஆனா பிள்ளையார் மட்டும் பக்கத்துல இருக்காரு. என்ன? உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4 ஆண்டுகளாகவே கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி நீங்களே ஆராய்ச்சி பண்ணி ஒரு தெளிவுக்கு தான் வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? அதனால புத்திர பாக்கியத்துல மன வருத்தமும், அவங்க நிம்மதியா வாழ முடியாத குழப்பமும், கடன்களால் சட்டத்தால் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இப்போ உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. யாரை பெரிதாக நம்பி நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிர்ப்பாக நடந்தது மாதிரி உள்ள வேதனை இப்ப நடக்கும். இந்த நிலைகள் மாறி நீங்க தெளிவாயிருவீங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? நான் சொல்றது நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதான்? யாரை உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பார் என்று நினைத்தீர்களோ அவர்களாலவே உன் பிள்ளைங்க வாழ்க்கையும் உங்களுக்கு எதிரியாக நடக்கும்.
அந்த நடைமுறையை மாற்றதுக்கு நாட்கள் ஆகுது. அத சீக்கிரம் முடிச்சு தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். வீணா போய் பகைக்க கூடாது. ரொம்ப முக்கியம் அது. சம்மந்த வழினா என்ன அர்த்தம்? நமக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவ சம்மந்தப்படுத்திக்கிறது தான். அதே வழி பகையா மாறி போச்சுன்னா, சம்மந்தமே இல்லன்னு போயிரும். உண்மையா இல்லையா? அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவங்கள புண்ணியமா நம்புனோம். அதுக்கு தகுந்த நடக்கல. அத மாத்தி தெளிவா உன் பிள்ளைய வாழ வச்சு தாரேன். பிரிவில்லாம நடத்தி தாரேன். பக்கத்துல வரலாம். இந்தா புனிதமான வாழ்க்கை நீடிக்கும். ஆபத்தில்லாம காப்பாத்துறேன். செல்வாக்கா இரு மகளே. வெற்றி உண்டு. தெய்வ பணி சிறக்கும் அப்பா. வாழ்க. அதே காஞ்சிபுரத்து எல்லை. நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. கடன்பட்டு கண்கலங்கி வந்த செல்ல மக்கள். அது யாரு? அது யாரு? பட்டுக்கள் சம்பந்தமான இடங்கள் எந்த பக்கம் இருக்கு? வாலாஜாபாத். முனீஸ்வர சாமி இருக்காரா? முனீஸ்வரம் இருக்கணும். ஆமான்னு சொல்லணும்ல. இடம் இல்லாட்டிலும் உங்க சாமி அங்கே நிற்காருல்ல. அதான் கேட்டேன். 5.25 ஆண்டுகள் தீராத கடனும் மனவேதனையும் அடைஞ்சிருப்பீங்க. இருக்கும் இடம் முதல் செல்வங்களெல்லாம் இழந்து போகக்கூடிய நேரம். அரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை போல இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இருப்பிடம் மாறி போக வேண்டிய தலைவிதியும் நடக்குமோ என்ற குழப்பமும் உள்மனதும் உங்கள் உள்ளத்தை இப்பொழுது வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் கிரகங்களா அல்லது வேற எதுவும் நம்ம தொழிலோ வருமானமோ நடக்காத அளவுக்கு மாந்திரிகம் செய்வினைகள் நடந்திருக்குமா என்று ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் உங்க உள்ளத்தில் தோன்றியது உண்டு. உண்மையா? நடந்ததும் உண்மைதான். அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உங்களை புனிதமாக வாழ வைத்தால் போதுமல்லவா? கால் வந்துட்டு வரலாம். ரயில் சத்தம் கேக்குதே. ரயில் ரோடு இருக்கா உங்க வீட்டு பக்கமா? அதான பார்த்தேன். பக்கத்துல ஒரு ரைஸ் மில்லு தோன்றுது. ஒரு ரைஸ் மில். அது என்ன மில்லு? ரைஸ் மில் இருக்கு. அப்படியா கருப்பசாமி? என்ன விஷயம்? என்னப்பா ஆதியில் உள்ள உங்க சொத்துக்கள் எதுவும் பாதிக்கப்பட்டு இடங்கள் கிடக்கா? அந்த சிக்கலை நீக்கி உங்களுக்கு நான் வித்து தந்தா போதுமா? அந்த சிக்கலுக்கு தகுந்தாற் போல ரேட்டு கொஞ்சம் குறையும். ஏத்துக்கிடுவீங்களா? உனக்கு கடனை தீர்த்து தரணும். இடத்தையும் விற்கணும். இடத்துல 1000 கோட்டை ஓட்டை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எப்படியாவது அதை கோல்மால் பண்ணி தான் செய்யணும். என்ன பண்றது? இன்னொரு தரம் காலைல வந்துட்டு வாங்க யோசிப்போம். சாப்பிட்ட கேட்டுருவோம். பருப்பில் கேட்டுக்க. வேற என்ன பிரச்சனை? இல்ல. ஏய்! சரி வரட்டும் வாங்க. இந்த மகனுடைய ஆன்மாவை நான் பார்த்தேன். நேர்மையானவன், மனக்குழப்பம் மற்றவன். என்னைய மாதிரி சித்தர்கள் யோகியர்களை மனதார நேசிக்கிற குணம் உண்டு. ஆனா குறி கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு ஒரு காலத்துல உனக்கு கிடையாது. இந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணம் வேணும். அதுல ஒரு உண்மை இருந்தா நம்ம நம்பிக்கை வீண் போகாம கையெடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? உன்னைய நான் காப்பாற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதனால உன்னுடைய எல்லைக்குள்ள போய் நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில பார்க்கும் பொழுது முனீஸ்வரன் ஒரு சாமியும் இருக்காரு. அதே மாதிரி பத்ரகாளி, மகமாரி என்ற தெய்வங்களும் அந்த பகுதியில இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் வச்சு நான் கேட்கும் பொழுது பக்கத்துல ஒரு கழுதை வருது. என்ன கருப்பசாமி கழுதையை கொண்டு போய் காட்டுத அப்படின்னு கேட்டேன். உன்னுடைய தொழிலும் உன் சொத்துக்களும் கழுதை அடைகிற கட்டமுழுக்கு சமமாக மாறிவிட்டது.
இதுல ஒரு மூதேவிங்கிற ஒரு சக்தியை எழுப்பி செய்வனையால் நடத்தி இந்த குடும்பம் இப்பொழுது சீர்குலைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையிலிருந்து ஏற்றம் ஐப்பசி மாதத்துக்குள்ள உன் கடன் அடைஞ்சிரும். ஐப்பசி மாதத்துக்குள்ள உன்னுடைய கடன் அடைஞ்சிரும். இந்த பிள்ளை குட்டிகள் மலர்ச்சியோடு உங்களை காண்பேன். ஐப்பசி கடைசி முடிந்த உடனே கார்த்திகை தீபத்து அன்னைக்கு என்னை நீங்க மகிழ்ச்சியோட பார்க்க வருவீங்க. சிறப்பாக உருவாக்கி தரேன். என்னைய 3 முறை தொடர்ந்து பாருங்கள். லட்ச லட்சமா கிடைக்கும். நல்லா இருக்கும். அந்த கஷ்டம் இனி வேண்டாப்பா. இல்ல. இன்னையிலிருந்து என் மேல பாரத்த போட்டுக்கா. ஐஸ்வர்யமா இரு. தீர்ந்தாச்சுமா. போயிட்டு வாங்க. இடத்த வித்துருவோம். அது இப்போதைக்கு நடக்காது. அந்த கதை இப்ப வேண்டாம். 3 முறை என்னைய பார்க்க வாங்க. நான் அத வேற மாரி அடிச்சு தரேன். ஓகே. சாப்பிட்டு தான் போணும். பட்னியா போக்கூடாது. ஏற்றுக்கிட மாட்டோம் நாங்கல்லாம். காஞ்சிபுரத்து எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு திருமணம்? எங்க இருக்கிற? வந்திருக்காளா? பெவுளி இங்க கூட்டு வா அவள. எங்க ஆள காணல. வாங்க. கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்துருகும் மகமாரி வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டுவரம் தந்திடுவாள் குலதெய்வம் மாகாளி. மாரியம்மன் கோயில் எங்க பாருக்கு? நான் அங்கிருந்து போன என் குதிரை போன உடனே அந்த மாரியம்மா பக்கத்துல போய் நின்னுச்சு. இந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு நீங்க கேட்டீங்களா? அவ என்ன சொல்ற? அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. கல்லும் கரையும் கல்மனசும் உருகும். கொஞ்சம் முன்ன தள்ளி வாங்க பாப்போம். முன்னேறி வாங்க. நல்ல முன்னேறி வாங்க. கண்ணை மூடிக்காங்க ஜம்முன்னு. இப்ப அவளுடைய சிரத்துல சனி பகவானுடைய ஆட்சி நடக்குப்பா. அதனால அவளுடைய விருப்பப்படி நீங்கள் வளைய வேண்டும் என்பது அவளுடைய எண்ணம். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நீங்க முடிச்சு வச்சிட வேண்டியதானே? நல்லா இருக்கும். ஐஸ்வர்யமாக முடித்து அவளை வாழ வைங்க. எந்த குறையும் இல்லாம நான் பார்த்துக்கிட்டேன். 2 பிள்ளைகள் பிறக்கும். 2மே ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். கால் வந்துட்டு மற்ற விஷயங்கள்ல எல்லாம் தடையாக இருக்கு. அதெல்லாம் மாத்தி எப்படி பணம் கொடுக்க எல்லாம் மாத்தி தந்துருவோம். வாங்க. ஒரு பத்திரத்தை திருத்தி தந்துருதேன். இவளுக்கு வாழ்க்கையை அமைச்சு தாரேன். காணாம போன பொருள் உன் கண்ணுக்கு கிடைக்கும். கை வந்து அமரும். வெற்றி அடையலாம். இந்த மகளே செல்வாக்காயிரு ஐஸ்வர்யமா இப்ப முடியாது. 6 மாதத்துக்கு பிறகு வாங்குவோம். பேசி முடிச்சிட வேண்டியதான். 6 மாதத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். பணம் தானே உனக்கு வேணும். நான் தந்துட்டேனே. எப்படியோ வந்துடும். ஐஸ்வர்யமாக இருங்கள். வா வந்தாண்டா முகம் பிரகாசமா இருக்கு. உள்ள கர்மசாமிக்கு இந்த சாமியே வேண்டாம்னு சொன்னாலும் எங்க அப்பா ஆத்தாளை விட்டுட்டு நான் கல்யாணம் முடிக்க போறது உண்மை. அப்படிதான் அவ வந்தா. ஆனா அவளுக்கு நடக்கும். அவன் நல்லா இருப்பான்னு உத்தரவாயிடுது. அப்ப அவளை ஐஸ்வர்யமா வாழ வச்சிருங்க. அடுத்து திருமணத்தை பற்றி காட்டுறது யாரு? வாடா தம்பி. காசிக்கு போகும் சன்னியாசி உந்தன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி. காசிக்கு போயிருக்கியா? போகணும் இருக்கும்னு நினைச்சியா? இப்ப கங்கா தரிசனம் பண்ண போறிய அல்லது பம்பா தரிசனம் பண்ண போறியா? கால் வந்துட்டு ஆதரவான மனைவியை நேசி அதனை விடவா உயர்ந்தது காசி. என்னடா கல்யாணம் முடிக்கணுமோ? முடிச்சிட்டியா? கல்யாணம் ஆக மாட்டேங்குது. நல்ல கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காரடா தம்பி. நீ விரும்புற பொண்ணு எதுவும் வேணுமா உனக்கு? எங்க இருக்கா?
பேசிட்டியா அவட்ட? ம். அவ நான் மனசு இறங்கி என்கிட்ட வந்து பேசணும். அதுக்காக தான் இந்த விரத கோலம் எல்லாமே. காலைல வந்துட்டு வாடா. சரி சாமிட்ட கோரிக்கை வைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. என்ன? ஒண்ணுமே வேண்டாம்னு ஐயப்ப சாமி மலையில போய் இருக்காரு. அவர்ட்ட போய் எனக்கு ஒரு பொண்ணு குடியா? அப்படி இவன் கேட்கறான். தப்பு இல்ல. நியாயம் தான். கண்ண மூடு. பார்க்கட்டும். அவள் இன்னும் மனம் திறந்து உனக்கு எந்த வார்த்தையும் பேசல. நீ ஆசைப்படுற, நீ நோட் பண்றங்கிறது அவளுக்கு தெரியும். புரியுதா? அதே மாரி செய்திய தெரிவிச்சாச்சு. முறைய குடுத்தாச்சு. ஆனா அங்கிருந்து பதில் வரல. அவளுடைய உண்மையான பதில் வராததுக்கு காரணம் 2. 1 என்னைய பிடிக்கலையா? அல்லது அவ மனதுக்குள்ள வேற எதுவும் குழப்பம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உன்னைய பிடிச்சிருக்கு, பிடிக்கலங்கிற வார்த்தையவே வெளிய சொல்லலையே முதல்ல. அதனால பெரியவங்க பேசியிருக்காங்க. அவ பக்கத்துல இருந்து இன்னும் மனநிலைகள் வரவில்லை. அந்த மனநிலைகள் மாறும்னு உத்தரவு இருக்கு. ஆவணி வர பொறுமையாக இருந்தா வெற்றியா நடக்கும். கால்ல வந்துட்டு வா. முறையா தான் அணுகிருக்கு. பார்த்த பிறகு போய் கேட்டுருவோமே. வா. உள்ள இன்னும் குழப்பமா இருக்க. தெளிவா இல்லையே நீ. உட்காரு. அப்படியே என்னைய மட்டும் தியானம் பண்ண பார்ப்போம் கண்ண மூடி. இந்தா. திரும்பி பார்ப்பாள். சம்மதம் தெரிவிப்பாள். குடும்பத்தோடு திருமணம் நடக்கும். வெற்றியாக. சாதி இல்லை, மதமும் இல்லை, யாவரும் தம்பி பாட்ட கவனி. ஜாதி இல்லை, மதமும் இல்லை, யாவரும் சரிசமம். நல்லா இருக்கா? உன் உள்ளத்துக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல? சரியா இருப்போம். கர்மசாமிக்கு அதே காஞ்சிபுரத்து எல்லை. என் தொழில்ல நஷ்டமும் மனவேதனை இருக்கு. சரி பண்ணி தாங்கன்னு காட்டு வந்தவங்க. தொழிலை பத்தி காட்டு வந்தவங்க யாரு? என்ன தொழில் இப்ப? என்ன வாசிக்கிறேன்? என்ன பிரச்சனை அதுல இப்போ? கால் வந்துட்டு என்ன வேணும்? தனிமையா உட்காந்து என்ன செய்யணும்? அங்க தள்ளி இரு பார்ப்போம். அந்த சக்தி உனக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். அங்க தள்ளி இரு. இன்னைக்கு காலையில சொற்பொழிவு பேசும்போது உன் உள்ளத்துக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பேன். ஞானத்தை அடைய வேண்டும். இவர் பெற்ற சக்தியைப் போல் தானும் ஒரு சக்தியை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருபவர்கள் வருவார்கள். சோதனையில் கிடந்து உருளுவார்கள்னு சொல்லியிருந்தேன். கவனிச்சியா? இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது தான் அந்த வார்த்தைகளும் வரும். கண்ண மூடு. நிமிந்து உட்கார். யோக நிஷ்டை குண்டலினியை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க. நூல்கள் மூலமாகவும் சில நண்பர்கள் மூலமாகவும் தெரிந்திருக்கிறாய். அதை எழுப்பி நம்ம மனதில் தோன்றதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தா அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா? ஆனா இதுவரை அப்படி ஒண்ணு நமக்கு அறிகுறி தெளிவா தெரியல. அப்படி ஒரு சக்தி கிடைக்குமா? கிடைக்காதா? அதுக்கு கருப்பசாமி எனக்கு வழிகாட்டணும்னு கேட்கிறேன். கால் வந்துட்டு வா. சாந்தாகாரம். இதுக்கு விளக்கம் சொல்லு. சாந்தாகாரம்னா என்னடா? சாத்வீக குணமுடைய அவதாரம். புஜக சயனம். தன் கையை புஜமாக வைத்து சயனம் கொண்ட பெருமான் யார்? கடைசியில் ஒரு வார்த்தை. யோகி ஹிருதயானந்தகம்யம். என்ன சொன்னாரு? யோகியினுடைய இதயத்துக்குள் நான் குடிகொண்டு இருக்கிறேன். யோகி எப்படி அவனுடைய இதயத்தில் என்னை பார்ப்பானோ அதுபோல் நீ என்னை பார்த்து விட்டால் உன் உள்ளத்தில் நான் இருப்பதை உணர்வாய் என்பது அதன் அர்த்தம். இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? உன் உள்ளத்துக்குள்ள நான் இருப்பதாக நீ தியானம் பண்ணு. 3 மாதம் பண்ணு, நீ வெற்றி அடைவ. கால் வந்துட்டு வா. யோகி ஹிருதயானந்த கம்யம். அந்த சக்தி உனக்கு உண்டு. நல்லா முதல்ல என்ன கேட்ட? நீ இதைத்தானே கேட்ட.
அடுத்து பையனை பத்தி பௌர்ணமிக்கு வந்து கேளு. போயிட்டு வா.